வணக்கம் நண்பர்களே. சிம்மராசி அன்பர்களுக்கு இனி வரக்கூடிய 15 நாட்களுக்குமே எந்த மாதிரியான பலன்களை நீங்க பெற போறீங்கிறத பத்தி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போறோம். தொடங்கக்கூடிய எல்லா விஷயங்களும் வெற்றி கிடைக்கக்கூடிய வாரங்களா சிம்மராசி அன்பர்களுக்கு அமைஞ்சிருக்குது. சிம்மராசிக்கு யோகாதிபதியான செவ்வாய் 4ஆம் பார்வையா ராசியை பார்க்கிறாரு. இதனால சிந்தனையில ஒரு தெளிவு பிறக்கிறதால கூடவே நேர்மையா செயல்படணுங்கிற எண்ணம் உங்க மனசுல இடம் இருக்கிறதால நீங்க செய்யக்கூடிய எந்த ஒரு விஷயத்திலும் ஒரு நன்மை கிடைக்கக்கூடிய காலகட்டம். தெளிவான திறமையான பேச்சாற்றலால் நல்ல பெரிய வாய்ப்புகள் எல்லாமே கிடைக்க போகிற சிம்மராசி அன்புகளுக்கு இனி வரக்கூடிய வாரங்களில் எந்த மாதிரியான பலன்களை நீங்கள் பெற போறீங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி சிம்மராசி அன்புகள் எப்படிப்பட்டவங்க, உங்களுடைய ராசி நட்சத்திரங்கள் எந்த மாதிரியான பலனை கொடுக்கும், இது எல்லாமே இந்த பதிவில் நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். சிம்ம ராசிக்கு அதிபதி யாருன்னு கேட்டிங்கன்னா சூரிய பகவான் தான். சிம்ம ராசியில மகம் பூரம் நட்சத்திரத்தோட 4ஆம் பாதம், உத்திரம் நட்சத்திரத்தோட 1ஆம் பாதமும் அடங்கியிருக்குது. சிம்ம ராசி காலப்புருஷனோட அங்கமைப்புல இதயத்தை குறிக்கக்கூடிய 2வது சரராசி. சிம்ம ராசின்னு சொல்லக்கூடியது பகல்ல வலுப்பெற்றிருக்கக்கூடிய ராசின்னு சொல்லலாம். பொதுவாகவே சிம்மராசிக்காரங்க ஒரு முடிவு எடுத்துட்டா எந்த காரணத்தை கொண்டுமே அதை மாற்றிக்க மாட்டாங்க. சிந்தனையாக இருந்தாலும் சரி, சொல் செயல் எல்லாத்துலேயுமே ஒரு வேகங்கிறது இருக்கும். அதே மாதிரி பின்னாடி இருந்து குறை சொல்கிறவங்களையும் கூடவே இருந்து துரோகம் செய்யக்கூடியவங்களும் இவங்களுக்கு பிடிக்கிறதில்ல. உணவு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் சூடாக சுவையாக இருக்கணும், அதுவும் காரமான உணவுகள்னா சிம்மராசி அன்புகள் விரும்பி சாப்பிடுவாங்க. அதே மாதிரி சின்ன வயசில் ஒல்லியான தோற்றம் இருந்தாலும் வயசு ஏற ஏற உடல் பருமனுக்கேற்ற உயரமும் உருண்டையான முகமும் அழகான கண்களும் கொண்டிருப்பாங்க. இவங்க பேசுகிறப்ப கைகளையும் கண்களையும் அசைக்காமல் இருக்கவே முடியாது. முன்கோபங்கிறது இவங்களுக்கு அதிகமாக வரும். ஆனால் அனாவசியமாக யார் மேலேயும் கோபப்பட மாட்டாங்க. அதே மாதிரி இவங்களுடைய கண்களுக்குன்னு ஒரு தனி ஆற்றல் இருக்கும். கண்களாலேயே கதை பேசக்கூடிய ஆற்றல் எல்லாமே இவங்க கண்களுக்கு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். பெரும்பாலும் படித்த படிப்புக்கும் செய்கிற வேலைக்கு சம்மந்தம் இருக்காது. பெரும்பாலும் சுயதொழில் செய்யணும்னு நினைப்பாங்க. அதே மாதிரி யாருக்குமே அடிமையாக இருந்து வேலை செய்யணுங்கிற எண்ணம் இவங்களுக்கு இருக்கவே இருக்காது. எந்த ஒரு முயற்சியாக இருந்தாலும் தன்னோட உழைப்பால் கிடைக்கணுங்கிற எண்ணம் இந்த சிம்மராசி அன்புகளுக்கு அமைஞ்சிருக்கும். வீரம் தைரியம் நினைஞ்சிருக்கக்கூடியவங்களே சொல்லலாம். சிம்மராசியில் பிறந்தவங்க வீணா சண்டைக்கும் போக மாட்டாங்க. ஆனால் சண்டன் வந்துட்டா 2ல் 1 பார்த்துடுவாங்க. அதாவது வர்ற சண்டையும் விட மாட்டாங்க, வம்புக்கும் போக மாட்டாங்கங்கிற அர்த்தம். அதே மாதிரி முன்கோபப்பட்டாலுமே தான் செய்கிறது தவறுன்னு தெரிஞ்சுட்டா உடனடியாக மன்னிப்பு கேட்பாங்க. அதே மாதிரி செலவு பற்றி எல்லாம் கவலைப்பட மாட்டாங்க. தன்னோட குடும்பத்துக்காக ஒரு கடன் வாங்கியாவது செலவு செய்யணுங்கிற எண்ணம் இவங்ககிட்ட இருக்கும். இதனால சில நேரங்களில் சிக்கலை சந்திக்கக்கூடியவங்களாம் இருப்பாங்க. இந்த ராசிக்கு 2ஆம் இடம் சொல்லக்கூடிய தனம் குடும்ப வாக்கு சார்ந்துக்கு அதிபதியாக புதன் வரதால பணத்துக்கு குறைவுங்கிறது இருக்காது. ஏதோ ஒரு வகையில் பணங்கிறது தாராளமாக இவங்க கிட்ட புழங்கிக்கிட்டே தான் இருக்கும். புதன் பேச்சுக்கு அதிபதிங்கிறதால யோசிச்சு அடுத்த நிமிஷமே மனசில் இருக்கக்கூடியதை பளிச்சுன்னு சொல்லிடுவா. உங்க ராசி அதிபதி சூரிய பகவான் சிவ கோத்திரத்தை சேர்ந்தவர். சிவனுடைய அம்சமாவே சூரியன் விளங்குறதால சூரியன் நெருப்பு குழம்பா கொதிக்கக்கூடிய கிரகமா இருக்கிறார். இப்படி பூலோகத்துல சூரியனுக்கு நிகராக இருக்கக்கூடிய ஒரு தலம் எதுன்னு கேட்டீங்கன்னா அது அந்த திருவண்ணாமலை தலம் தான். கொழுந்து விட்டு எரிகிற அக்னியா கருணையோட பொருட்டு இருக்கக்கூடிய இந்த திருவண்ணாமலையே சிம்மராசி அன்புகள் வழிபாடு செஞ்சுட்டு வருது. உங்கள் வாழ்க்கையில் ஏமாற்றம் இல்லாத ஒரு நிலையை கொண்டு வந்து தரும். வாழ்க்கையில் முன்னேறணும்னு நினச்சிங்கன்னா அந்த உயரமான திருவண்ணாமலையும் அருணாச்சலேஸ்வரரை நீங்கள் வணங்கிட்டு வந்தீங்கன்னா உங்கள் எதிர்காலங்கிறது சிறப்பாக இருக்கும். மேலுமே சிம்மராசி அன்புகளுடைய வாழ்க்கையில் ஒரு சில விஷயங்களை நீங்கள் கவனம் செலுத்திட்டு வந்தீங்கன்னாவே உங்கள் வாழ்வை உங்களால் சிறப்பாக அமைச்சிக்க முடியும். காலச்சக்கரத்தில் 5ஆவதாக இருக்கக்கூடியதான் சிம்ம ராசி. ராசிக்கு அதிபதியாக சூரிய பகவான் இருக்கிறதால எல்லாத்துலேயுமே முதன்மையானவங்களா இருப்பீங்க. உங்கள் வாழ்க்கையில் அனாவசியமான கோபங்கிறது உங்கள் வாழ்க்கையில் சில நேரங்களில் மன வருத்தங்களை எல்லாமே கொண்டு வந்து தரமாக தான் இருக்கும். வாழ்க்கை முழுவதுமே நீங்கள் முன்னோர் வழிபாடு செஞ்சுட்டு வந்தீங்கன்னா உங்கள் வாழ்வு அற்புதமாக அமையும். வாழ்க்கையில் ஒரு விரக்தி தன்மைங்கிறது உங்கள் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு சூழ்நிலை ஏற்படும். அந்த காலகட்டங்களில் ஜோதி வழிபாடு செஞ்சுட்டு வர்றது ஒரு கூடுதல் சிறப்பு. முன்னோர் வழிபாடும் குலதெய்வ வழிபாடும் ஜோதி வழிபாடுங்கிறது சிம்மராசி அன்புகளுக்கு ரொம்பவே முக்கியம். வீரம் தைரியம் இது எல்லாமே நிறைஞ்சிருக்கக்கூடிய சிம்மராசி அன்புகள் இயல்பாகவே நீங்கள் யாரையுமே பகச்சிக்க மாட்டீங்க. தன்னை அண்டி வந்த நபர் எதிரியாக இருந்தாலுமே உதவி செய்யக்கூடிய குணங்கிறது இருக்கும். நீங்கள் எல்லாரையும் ஆட்ட வைக்கக்கூடிய அஞ்சா நெஞ்சம் படிச்சிருக்கக்கூடிய இந்த சிம்மராசி அன்புகள் அன்பு பண்பு மரியாதை தெய்வ பக்திங்கிறது கூடவே இருக்கும். சூதுவாது தெரியாமல் எல்லாருமே நம்பி ஏமாறதான் உங்கள் வாழ்க்கையில் ஒரு பின்னடைவை ஏற்படுத்திடுது. அதாவது தான் நினைக்கக்கூடியது தான் மற்றவங்களும் நினைக்கிறாங்கங்கிற எண்ணம் தான் உங்கள் வாழ்க்கையில் சில நேரங்களில் பின்னடைவை கொண்டு வந்து தந்துடுது. வீண் சண்டைக்கு போகாதவங்கனாலுமே சண்டன் வந்துட்டா விட மாட்டீங்க. இடையூறு செய்யக்கூடிய நபர்களை வேரோட கலைக்கக்கூடிய குணம் இருக்கிறதால சில நேரங்களில் இந்த பழக்க வழக்கமே உங்களுக்கு கொஞ்சம் தீங்கா அமைஞ்சிடுது. வாழ்க்கையில் பல தோல்வி இருந்தாலுமே இறுதியில் வெற்றி கிடைக்கக்கூடிய தன்மைங்கிறது உங்களுக்கு இருக்குது. அதனால நீதி நேர்மைக்கு கட்டுப்பட்டு செயல்பட்டீங்கன்னா உங்கள் வாழ்வு சிறப்படையும்.
பொருளாதாரங்கிறது உங்கள் வாழ்க்கையில் முன்னேற்றமாக இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இந்த உரம் பூச்சி மருந்து மூலமாக உங்களுக்கு நன்மை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு, பெரிய கட்டிட நிறுவனத்தில் பணிபுரியக்கூடிய வாய்ப்பு எல்லாமே இருக்குது. பெரிய அடுக்குமாடி கட்டிடம் கட்டக்கூடிய வாய்ப்பு எல்லாமே உங்கள் வாழ்க்கையில் இருக்குது. அப்படி இருந்தாலுமே ஒரு விபத்துக்கு பின்னாடி தான் உங்களுக்கு இந்த மாதிரியான வாய்ப்பு எல்லாம் கிடைக்கும். சிம்மாசனத்தில் இருக்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு இருக்குது. வாகனம் வாங்க ஆசைப்பட்டாலுமே ஒரு பழைய வாகனம் வாங்கி கொஞ்சம் காலம் ஓட்டின பின்னாடி தான் புதிய வாகனம் வாங்கக்கூடிய வாய்ப்புங்கிறது உங்கள் வாழ்க்கையில் அமையும். அதே மாதிரி வாகனம் வாங்கினாலுமே ஒரு சின்ன விபத்து ஏற்பட்ட பின்னாடி தான் வாகனங்கிறது உங்கள் வாழ்க்கையில் தங்கும். அதே மாதிரி வாகன செலவுங்கிறது உங்கள் வாழ்க்கையில் அடிக்கடி ஏற்பட்டுகிட்டே இருக்கும். தொடர்ந்துமே உங்களுக்கு 2 குழந்தைகள் இருக்கக்கூடிய வாய்ப்புங்கிறது பெரும்பாலும் அமைஞ்சிருக்குது. குழந்தைகள் வளர வளர யோகம் அதிர்ஷ்டங்கிறது உங்கள் வாழ்க்கையில் இருக்கும். கடவுளோட பரிபூர்ண ஆசி பெற்றிருக்கக்கூடிய ராசிங்கிறதால குழந்தைகள் மூலமாகவும் உங்களுடைய வாழ்க்கையில் அனுகூலமான பலன் கிடைக்கும். தொடர்ந்து உழைப்போட பெருமையை உணர்ந்தீங்கன்னா சிறப்பான பலன்கிறது உங்கள் வாழ்க்கையில் தொடர்ந்து கிடைச்சிக்கிட்டே இருக்கும். தாய் தந்தைங்கிறது உங்களால் மதிப்பு மரியாதை ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருந்தாலுமே தந்தை ரீதியாக உங்களுக்கு கொஞ்சம் மன வருத்தம் ஏற்படுத்தா செய்யும். தந்தை மகன் உறவுங்கிறது சில சளிப்பூட்டும் விஷயங்களாக இருக்கலாம். வாயு தொல்லை, இருமல் தொல்லை, மூட்டு எலும்பு, ரத்த சம்பந்தப்பட்ட நோய், இது எல்லாமே உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. இந்த மாதிரி விஷயங்களை கொஞ்சம் கவனம் செலுத்திட்டு வந்தீங்கன்னாவே உடல் ஆரோக்கியங்கிறது சிறப்படையும். சில நேரங்களில் திருமண உறவில் கசப்புணர்வு ஏற்பட வாய்ப்பு இருக்குது. விட்டு கொடுத்து போகக்கூடிய குணம் இருந்துட்டா உங்கள் திருமண வாழ்க்கை அற்புதமாக அமையும். காதல் திருமணம் செய்யக்கூடிய வாய்ப்பு பெரும்பாலும் அமைஞ்சிருக்கும். தாய்க்கு 3வது நபராக இருக்கக்கூடிய வாய்ப்பு உங்களில் பெரும்பாலானவங்களுக்கு இருக்கலாம். தொடர்ந்து சிம்மராசி அன்புகள் இந்த வாரங்களில் இருந்து என்ன மாதிரியான பலனை பெற போறீங்கன்னு பார்க்கலாம். சிம்மராசி அன்புகள் எல்லா வகையிலும் வெற்றிகள் தேடி வரக்கூடிய வாரம். சிம்மராசிக்கு யோகாதிபதியான செவ்வாய் 4ஆம் பார்வையாக ராசியை பார்க்குறாங்க. இதனால பல வகையிலும் நீங்கள் நேர்மையாக செயல்பட வேண்டிய காலகட்டம். குறுக்கு சிந்தனை மட்டும் தவிர்த்துட்டு வாங்க. நேர்மையாக செயல்பட்டீங்கன்னா பல அற்புதமான மாற்றங்கிறது கிடைக்கும். தெளிவான சிந்தனை இருக்கிறதால ஒரு நல்ல வியாபார வாய்ப்புகள் எல்லாமே வியாபாரிகள் இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் கிடைக்கும். தொழிலில் கூட ஒரு புதிய பங்குதாரர்கள் எல்லாமே கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. கடன் விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் மாற்றம் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. அதாவது பழைய கடன் அடித்து புதிய கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படலாம். தொடர்ந்து கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலையை தவிர்த்துட்டு வாங்க. ஒரு சிலருக்கு பூர்வீக சொத்து மூலமாக கூட கடன் பெறக்கூடிய வாய்ப்பு இருக்குது. புதுசாக வீடு கட்டக்கூடிய யோகம், வாகனம் வாங்கக்கூடிய யோகம், இது எல்லாமே இந்த காலத்தில் இருக்கும். அதே மாதிரி ஒரு சிலருக்கு மறுமண முயற்சி செய்யக்கூடியங்களா இருந்தால் அந்த முயற்சி எல்லாமே வெற்றி தரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. திருமணத்தில் இருந்துட்டு வந்த தடைகள் எல்லாமே அகலக்கூடிய வாய்ப்பு. பிள்ளைகளால் இது வரைக்கும் ஏற்பட்டிருந்த மன கஷ்டம், மனசஞ்சலம் எல்லாமே இனி படிப்படியாக குறையும். பிள்ளைகளோட உயர்கல்விக்காக நீங்கள் கொஞ்சம் செலவு செய்யக்கூடிய வாய்ப்பு, இல்லைன்னா இடம் விட்டு இடம் பெயரக்கூடிய வாய்ப்பு, இது எல்லாமே அமையலாம். நிலுவையில் இருந்துட்டு வந்த வேலை விஷயமான சம்பள பாக்கி எல்லாமே இந்த காலகட்டத்தில் வந்து சேரும். வாழ்க்கை துணையாக இருக்கக்கூடியவங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இந்த காலத்தில் அமைஞ்சிருக்குது. பெண்களாக இருக்கக்கூடிய சிம்மராசி அன்புகளுக்கு இல்லற வாழ்க்கைங்கிறது இனிமையானதாக அமையும். அதே மாதிரி குழந்தை பேத்துக்காக காத்திருக்கக்கூடியவங்களுக்கு இந்த காலகட்டங்களில் நல்ல அற்புதமான வாய்ப்பு கிடைச்சிருக்குது. தொடர்ந்து குழந்தை பாக்கியத்துக்காக காத்திருக்கக்கூடிய தம்பதிகளாக இருந்தால் சஷ்டி விரதத்தை கடைபிடிச்சிட்டு வர்றது நல்லது. அதே மாதிரி முருகன் வழிபாடுங்கிறது உங்கள் வாழ்க்கையில் ஒரு நிம்மதியான சூழ்நிலையை இந்த விஷயத்தில் கொண்டு வந்து தரும். தொடர்ந்துமே சிம்மராசி அன்புகள் ஒரு சில விஷயங்கள் சாதகமாக இருந்தாலும் ஒரு சில விஷயங்களை நீங்கள் எச்சரிக்கையாக தான் செயல்படணும். அரசரை மாதிரி கோலாச்சக்கூடிய ஆற்றலுங்கிறது இந்த சூரியனுக்கு இருக்குது. அப்படிப்பட்ட சூரியனுங்களுக்கு ராசி அதிபதியாக இருக்கிறதால எல்லா வகையிலும் திறமை பெற்றிருக்கக்கூடிய நீங்கள் இந்த காலத்தில் நீங்கள் கொஞ்சம் ஏமாற்றம் அடையக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதால தொடர்ந்து நீங்கள் செய்கிற செயல்களில் கொஞ்சம் கவனம் செலுத்திட்டு வாங்க. அதே மாதிரி நடக்காதுன்னு நீங்கள் நினச்ச செயலாம் கூட இப்போ தடையில்லாமல் நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. சந்தனோட இடப்பெயர்ச்சி உங்களுக்கு சாதகமாக அமைஞ்சிருக்கிறதால பங்குச்சந்தை மாதிரியான விஷயம், வியாபாரத்தில் இருக்கக்கூடியவங்களான விஷயங்களை கூட இனி நல்ல லாபங்கிறது கிடைக்கும். நண்பர்களோட சேர்ந்து புதுசாக வீடு விற்கக்கூடிய தொழிலில் இறங்கக்கூடிய வாய்ப்பு இந்த காலத்தில் பெரும்பாலான சிம்மராசி அன்புகளுக்கு அமைஞ்சிருக்குது. இந்த விஷயங்களையும் நீங்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக செயல்பட பாருங்கள். அதே மாதிரி நெருங்கின உறவினரோட வீடுகளில் கொஞ்சம் மனக்கஷ்டம் ஏற்படக்கூடிய வாய்ப்புங்கிறது அமைஞ்சிருக்கிறதால கொஞ்சம் எச்சரிக்கை செயல்பட பாருங்கள். சிறப்பான பலனை எல்லாமே கலைத்துறையில் இருக்கக்கூடியவங்க இந்த காலத்தில் பெறுவீங்க. தொடர்ந்து கேது 2ஆம் இடத்துல இருக்கிறதால அரசாங்கம் மாதிரியான விஷயங்களில் புதுசான ஒப்பந்தங்கள் எல்லாமே கையெழுத்தாகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. பெரிய மனிதர்களோட ஆதரவு கிடைச்சிருக்கிறதால தொழில் நல்லபடியாக அமையக்கூடிய வாய்ப்பும் இந்த சிம்மராசி அன்புகளுக்கு இந்த காலகட்டங்களில் அமையும். தொடர்ந்துமே சிம்மராசி அன்புகள் இந்த முன்கோபம், பிடிவாதம், இந்த குணத்தை எல்லாமே மாற்றிட்டு வந்தீங்கன்னா குடும்ப வாழ்க்கையில் ஒரு உற்சாகங்கிறது பிறக்கும். குடும்பத்தில் எதுக்கெடுத்தாலும் கொஞ்சம் சத்தம் போடுறத குறைச்சிட்டு வாங்க. அதே மாதிரி பிள்ளைகள் உங்களை விட புத்திசாலிகள் நீங்கள் உணரணும். தாய் தந்தை ரீதியாக இது வரைக்கும் இருந்துட்டு வந்த மனக்கசப்பு எல்லாமே நீங்கள் வரக்கூடிய காலகட்டங்களில் ஒற்றுமைங்கிறது கிடைக்கும். தொழில் செய்கிற இடங்கள்லையும் தொடர்ந்து நீங்கள் வாக்குவாதம் செய்யாமல் இருக்க பாருங்கள். கொஞ்சம் வேலைப்பளு அதிகமாக இருந்தாலுமே திறமையாக வேலை செஞ்சு முடிப்பீங்க. மற்றவங்களுடைய பாராட்டு கிடைக்கக்கூடிய காலம் அமைஞ்சிருக்குதுன்னு சொல்லலாம்.
பெண்களாக இருக்கக்கூடியவங்க மட்டும் கொஞ்சம் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்திட்டு வாங்க. அதே மாதிரி நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனை ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதால நீங்கள் உடனடியாக மருத்துவரை பார்க்குறது நல்லது. அதே மாதிரி கொஞ்சம் கோபத்தை நீங்கள் குறைச்சிக்கொள்றது நல்லது. மாணவர்களாக இருக்கக்கூடியவங்க படிப்பில் தொடர்ந்து கவனம் செலுத்திட்டு வர பாருங்கள். ரொம்ப நிதானமாக நீங்கள் எடுக்கக்கூடிய எந்த ஒரு காரியத்தையும் செய்கிறது இந்த காலத்தில் அவசியம். அதே மாதிரி வார்த்தைகளில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. தேவையில்லாத இடங்களில் கருத்து சொல்கிறங்கிற பேரில் தேவையில்லாத விஷயங்களை நீங்கள் மூக்க நுழைக்க வேண்டாம். மற்றபடி சிம்மராசி அன்புகளுக்கு இந்த காலகட்டம் அற்புதமாக அமைஞ்சிருக்குது. பேச்சில் மட்டும் நீங்கள் கொஞ்சம் சாதுரியமான செயல்பாடை புரிஞ்சுக்கிட்டு வந்தாவே உங்கள் வாழ்வு அற்புதமாக அமையும். நன்றி நண்பர்களே. இந்த பதிவில் சிம்மராசி அன்புகளுக்கு இந்த வாரங்களில் எந்த மாதிரியான பலன்களை நீங்கள் பெற போறீங்கிறத நாம் இந்த பதிவு மூலமாக பார்த்தோம். மேலும் இந்த மாதிரியான பதிவுக்கு நீங்கள் இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க.